குலதெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. நல்லபடியா நீ பெத்து பொழைச்சு வரணும்ல. போன வருஷம் என் மாமன் பொண்ணு இப்படிதான்டா, பிரசவத்திலேயே போய் சேர்ந்துட்டாடா. ஏய், என்ன நீ என்ன இது என்ன இது அழுதுகிட்டு? எங்க பிரசவம்னா நான் செத்துடுவேனா? ஏய், பைத்தியமா நீ? ஆமா, இதெல்லாம் யார் சொன்னாங்க உனக்கு? வளகாப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட ரகசியமா வந்து சொன்னாங்க. அப்ப நான் அங்கதானே இருந்தேன், யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஐயோ, அப்பதான் நீங்க போனை தூக்கிட்டு எங்கேயோ போய் பேசிட்டு இருந்தீங்க. அப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு தலை பிரசவத்துல செத்து போயிட்டாளா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் செத்துருவேனா? என்ன பேசுற நீ? இத பாரு, நீ படிச்ச பொண்ணு தானே, இது கூடவா தெரியாது? பிரசவத்துல செத்துருவாங்கன்னா உலகத்துல இன்னைக்கு யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஐயோ, உலகத்துல இருக்கிறவங்க எப்படியாவது போகட்டும், நான் உயிரோட இருப்பேனா? நீ கண்டிப்பா நல்லா இருப்ப. இத பாரு, எல்லாரும் இப்படி பயந்துட்டு இருந்தா எங்க அம்மா என்ன பெத்திருக்க முடியாது, உங்க அம்மா உன்னையும் பெத்திருக்க முடியாது. ஐயோ, இந்த அம்மாவெல்லாம் விடுங்க. நான் அம்மா ஆவேனா இல்ல அம்மா ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேனா? ஏய், முதல்ல அழறத நிறுத்து. நீ என்ன கேட்ட? 3 பொண்ணுக்கு அம்மா ஆகணும்னு இல்லையா? அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்படி பயந்துகிட்டு இருந்தா எப்படி நல்லபடியா குழந்தை பிறக்கும்? நான் சொல்றேன், பயப்படாம நீ நிம்மதியா இரு. சரியா? பயமா இருக்குங்க. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னங்க, டென்ஷன் ஆக கூடாது. பயமா இருக்குங்க. ரிலாக்ஸ் டாக்டர் இப்போ வந்துருவாங்க. நான் அதுக்குள்ள போய் ஃபைல்ல என்ட்ரி போட்டு வந்துறேன். என்னங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. எங்கேயும் போகாதீங்க. ஏங்க, இத ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாக்டர் கிட்ட கொஞ்சம் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரங்க. இந்தாங்க சார். ஏய், வந்துட்டேன். என்ன விட்டுட்டு போகாதீங்க. பயமா இருக்குங்க. கம் ஆன் ரிலாக்ஸ். எங்க போறோம்? டாக்டர் பார்க்க போறோம். ஆபரேஷன் தியேட்டருக்கா? இல்ல, டாக்டர் வந்து உன்னை பாப்பாங்க. இல்லங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் என்ன கூட்டிட்டு போறீங்க. எனக்கு பயமா இருக்குங்க. இது பாருங்க, இது பாருங்க, நம்ம வீட்டுக்கு போய் பெத்துக்கலாம். எனக்கு ஹாஸ்பிடல்ல வேணாம். டாக்டர் வந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். டாக்டர் வேணாம், நானே பிரசவம் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. என்ன பண்றாங்க? ஒண்ணும் இல்ல, பல்ஸ் பாக்குறாங்க, அவ்வளவுதான். இல்ல, நரம்பு தேடுறாங்க. எனக்கு மயக்க ஊசி போட போறாங்க. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நிறைய பிரசவம் பாத்திருக்கேங்க. உங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஆனா என்னோட உயிர் போயிடும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு குழந்தை சார், நீங்க அங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் என்ன வெளியில நிக்க சொன்னாங்க. நான் இங்க தான் நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்க தான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் வெளியில வெயிட் பண்ணலாம், போலாம். வெளியில வந்தா பிரசவம் எப்படி பாப்பாங்க? இங்க இரு. எனக்கு வேணாம், எனக்கு ஹாஸ்பிடல் வேணாம். எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, நான் போறேன். அவர் எங்க? நான் போறேன். அம்மா, என்னங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்ன விடுங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்குதுங்க.
வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு பயமா இருக்குதுங்க. கூட்டிட்டு போறீங்க. போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். நான் போக மாட்டேன். எனக்கு பிரசவம் எல்லாம் வேண்டாம். நான் ஹாஸ்பிடல்ல இருந்து போறேன். நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு ஹாஸ்பிடல் வேண்டாம். எனக்கு பிரசவம் வேண்டாம். நான் குழந்தை வேண்டான்னு சொன்ன, இப்ப என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னும் 4 குழந்தைங்க வேணும். கொடுங்க. வா 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 வா. Hey, welcome home.
வா 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 என்னோட செல்ல குட்டி பொண்ணு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாமா, சீக்கிரம் வா. வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், சீக்கிரம் வா. உள்ள போங்க. உள்ள போங்க. ஹாய் பேபி, so cute. பார்த்து வா. வெயிட் 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 வெயிட். என்ன? இருமா இருமா. 1 minute 1 minute 1 minute. ஜோசியர் சொல்லிருக்காரு, அதுபடி தான் பண்ணணும். 10 9 8 அப்பா, 7 அப்பா, அப்பா, 6 நிறுத்துங்கப்பா. 5. என்னப்பா இது? ஏதோ ராக்கெட் டேக் ஆஃப் பண்ற மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. நான் குழந்தைய வச்சிட்டு இப்பவே என்ன செல்லக்குட்டி, என்ன பாக்குற நீ? யார் இது? தாத்தா செல்லு, தாத்தா. அங்க பாரு, தாத்தா செல்லு. யார் வரான்னு பாரு. ஏன் அம்முக்குட்டி யார் வந்திருக்கான்னு பாரு பாரு. என்னது இதெல்லாம்? குழந்தைக்கு விளையாட்டு பொருள்லாம் இருக்கு. 10 வயசு வரைக்கும் ஒண்ணுமே வாங்க வேண்டாம் போல இருக்கே. 1000 சொல்லு. பேத்தி பிறந்த உடனே தாத்தா பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம். சரி, பேபிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இங்க பாரு. அம்மா, என்ன பேர் வைக்க? நான் இன்டர்நெட்ல பார்த்து சில பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் பிரியா. ஃப்ரீயாவா? அப்பா, not பிரியா. பிரியா. பிரியா ரொம்ப நல்லா இருக்கு. பிரியா. பிரியா பிரியா பிரியா. பிரியா. நேம் நைஸ் நேம். பிரியா. 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 பிரியா பிரியா பிரியா. என் செல்ல பிரியா. பிரியா பிரியா குட்டி. பிரியா. 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 முரளி, என்ன குளிருங்கிற? சொன்னா நம்ப மாட்டேன். ராத்திரி நேரத்துல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு கம்பளி இழுத்து போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் எலும்பு வரைக்கும் போய் குத்துதுன்னா நினைச்சுக்கேன். அப்பாடா, அந்த ஊர்ல மனுஷங்க எல்லாம் எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியலையே. இதுக்கே இப்படி சொல்றீங்களா? நார்த் போக போக 10 டிகிரி 8 டிகிரின்னு இறங்கிடும். ஆ, இந்த வருஷம் டெல்லியில 4 டிகிரி தொட்டுதான். டெல்லிய விடுற, ஊட்டி இருக்கே. ஐயோ அம்மா, நீ ஊட்டி புராணத்தை அப்புறம் பேசிக்கோ. முதல்ல எங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லுமா. இந்தா. மது, டைமே கிடைக்கல மது. இல்லன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணிருப்போம். நல்ல வேலை நீங்க ஷாப்பிங் பண்ணல. அம்மா மட்டும் ஷாப்பிங் பண்ண போயிருந்தாங்க. அதுக்கு இத ஃப்ரீயா தெரியா, இதுக்கு இத ஃப்ரீயா தெரியான்னு பேசி கொடுமை பண்ணிருப்பாங்க. டேய், எங்கடா பேரம் பேச முடிஞ்சது? நான் 50 பைசாவுக்கும் 1 ரூபாவுக்கும் ஆப்பிள் கிடைக்கும்னு போனேனா, அதெல்லாம் போய் அங்கேயும் நம்ம ஊர் வேலை தான் இருக்கு. ஏய் சூர்யா, வாங்காம அம்மா ஒரு பிறவி எதிர்க்கட்சி தலைவின்னு உனக்கு தெரியாதா? யாரு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறதுல இவங்க தான் மாஸ்டர் ஆச்சே. சரிதான், நிறுத்துடி. போன இடத்துல அனாவசியமா ஒரு வார்த்தை பேசினேன் நானே. உங்க அண்ணிக்கிட்ட கேளு. இந்தா, டேய் உனக்கு இது. முரளி உனக்கு இது. ஏய், உனக்கு எல்லாம் தீனி இதுல என்ன பண்ணாரு. வாங்கி வச்சிருக்க?
என்ன இருக்கு? என்னம்மா வச்சிருக்க இதுல? ஒண்ணும் இல்ல. யாருக்கு வாங்கி வச்சிருக்க? ம், சொல்லுன்னு சொல்றல, சொல்லுமா. யாருக்கு இது? சொல்லுமா. புஷ்பாவுக்கு. ஆ, அம்மா வேணா, அங்க போகாத. திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும், உனக்கு உடம்பு சரியாம போயிடும். நீ சும்மா இருடா. அன்னைக்கு அவளுக்கு என்ன கோவமோ, வீட்டுல புருஷன் கூட என்ன பிரச்சனையோ, நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பெத்தவ என்கிட்ட தானே காட்ட முடியும். புஷ்பா பத்தி எனக்கு தெரியும். அடி மனசுல அவளுக்கு என் மேல இருக்கிற பாசம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அத்தை, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் வேணா உங்க கூட வரேன். புஷ்பாவுக்கு வாங்கினது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம்.